அதுக்கு அடுத்து ரசிகா. வணக்கம் ரசிகா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரசிகா நல்லா இருக்கு. யார கேட்க வரகுணனா என்னையா? நான் இங்க என்ன கேள்வி என்னென்றால், நீங்க பைலட் பிரேம்நாத் படத்துல நடிச்சிருந்தீங்க தானே? அதுல உங்களோட இலங்கை அனுபவம் என்ன? பைலட் பிரேம்நாத். பைலட் பிரேம்நாத். ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் இலங்கையில ஆக்ட் பண்ணது பைலட் பிரேம்நாத். அதுக்கு முன்னாடியே நான் இலங்கைக்கு வந்திருக்கிறேன்மா. இலங்கையோட அனுபவம் கேட்டீங்களா? ஆமா, நான் அதுவும் நான் சொல்லியிருக்கேன். நான் முதல்ல பார்த்த வெளிநாடு இலங்கை தான். நான் அப்போ 72ல் வந்திருக்கேன் நினைக்கிறேன், 72க்கு முன்னாடி நினைக்கிறேன். என்னை மிகவும் கவர்ந்த, எனக்கு அங்கே வந்த உடனே அருமையான ஒரு நாடு. அந்த நாடு எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அழகா, ரொம்ப அருமையா இருந்த அந்த நாடு இருந்ததா. ஆனால் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஒரு நிலைமை வரணும். எல்லா வெளிநாட்டில இருந்தும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வரணும். சுற்றுலாவுக்கு சிறந்த இடம் இலங்கை தான் அப்படின்னு நான் நிச்சயமா அடித்து சொல்லுவேன். அது இலங்கை தான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். அது மாதிரி இந்த பீஸ்ஃபுல்னு சொல்கிறாங்க இல்லையா, அமைதி நிறைந்த ஒரு நாடாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அதுவும் எனக்கு ஒரு தாய்நாடு மாதிரி தான். என்னுடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, அதனால அந்த நாடும் நல்லா இருக்கணும். அந்த பழைய அந்த அமைதி திரும்பணும்னு ஆசைப்படுறேன். மனசார வேண்டேன் கடவுளை. யாழ்ப்பாணம் போயிருக்கிறீங்களா? யாழ்ப்பாணம் நான் போயிருக்கேன். யாழ்ப்பாணம் கதிர்காமம் தான் போயிருக்கேன். யாழ்ப்பாணம் போகலை. யாழ்ப்பாணம் போகலை, கதிர்காமம் போனேன். சரிம்மா, இப்பொழுது அடுத்த டைரக்டர் பாலச்சந்தரை பற்றி சொன்னோம். அதிலே அந்த உன்னால் முடியும் தம்பி என்றது அடுத்த ஒரு சகலகலா வல்லவர் கமலஹாசன். ஆமா, அவர் படம்னா என்ன, மனோரமாவுக்கு ஒரு ரோல் உண்டு அப்படின்னு எழுதி வச்சிருவாரா? அப்படிதான். அவருக்கு என்னை நான் அவரை ஒரு மகனாக தான் நினைக்கிறேன். என் மகன் மாதிரி தான் அவரையும் நினைக்கிறேன். அவரும் என்னை ஒரு தாய் மாதிரி நினைப்பாரு. கமல் என் மேலே உண்மையான ரொம்ப பாசமுள்ள ஒரு மகன் மாதிரி அவர் கமல். அதனால அவருக்கு எனக்கு எல்லா எதுலையா இருந்தாலும் எனக்கு ஒரு வேஷம் உண்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 படங்களில் நான் இல்லை. அது இப்போதான் அவர் ஒரு மாதிரி ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஹேராம், விருமாண்டி இல்லையா, அதில் பார்க்காத முகங்களை கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதனால அவர் பெரிய சகலகலா வல்லவன், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை சண்முகி, இதுவும் என்ன படம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ விருமாண்டி இல்லை, அதுக்கு முன்னாடி தாமு அவர் படம், தானுடைய படம், என்ன படம், ஐயோ, ஆளவந்தான். என்ன ஒரு அருமையான கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. 2 கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாவே பெரிய நடிகர் தான் அவர். ஒரு சகலகலா வல்லவர். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னவென்றால், இந்த தமிழை எவ்வளவு வித்தியாசமாக பேச முடிந்தாலும் அது ஊறி விடுவீர்கள். ஆமா, நிச்சயமா. அது மாதிரி அவரு அந்த இலங்கை தமிழை ரொம்ப அழகா தெனாலி படத்துல அவரு ஹமீத் அவங்க தான் அப்துல் ஹமீத் தான் சொல்லி கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையா பேசி நடிச்சிருக்காரு. அப்படியே அவருக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நிறைய பாஷைகள் மாத்தி பேசணும்னு. அவரும் செட்டிநாட்டு பத்தி தெரியும். அவர் என்ன பரமக்குடி தானே, அதனால அந்த செட்டிநாட்டு பாஷையும் அவருக்கு தெரியும். ஆமா, நீங்கள் தமிழ் படத்தை விட தென்னிந்திய திரைப்படங்களில் எல்லாமே நடித்து விட்டீர்கள். ஹிந்தி படத்தில் கூட நடித்திருக்கிறீர்கள். சொந்த குரலில் பேசினீர்கள். ஆமா, ஆமா. ஹிந்தியில நான் குன்வாரா பாப் அந்த படத்துல ஹிந்தி போலும். மாலும் தான் எனக்கு தெரியும். മലയാളം അറിയും. മലയാളത്തിൽ ഞാൻ സംസാരിക്കും. കുറച്ചറിയുമോ? അറിയും, മനസ്സിലാകും. அப்போ இதெல்லாம் உங்க சொந்த குரலில் தான்? ஆமா, நான் சமீபத்தில் நான் மலையாளத்துல கூட அக்கறை பச்சன் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணேன். அக்கறை பச்சா, அதுல நானே சம்சாரிச்சேன். எல்லா மொழியிலையும் நான் தான் பேசுவேன். தெலுங்குல அதே மாதிரி தெலுங்குல நிறைய படங்கள் மாట్లాடுவேன். தெலுங்கு நிறைய நான் பேசுவேன். தெலுங்குல நான் தான் பேசணும்னு சொல்லிடுவாங்க. அது தெலுங்குல நான் ஆக்ட் பண்ணிட்டு. சரியாச்சு. அந்த காலத்துல ஒரு மைக் அப்படியே உங்க மேல இருக்கும், நீங்க அப்படியே பேசி வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ டப்பிங் இது ரெண்டுலயும் உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? எது சௌகரியமா இருக்குது? அந்த காலத்துல அது சௌகரியமா இருந்தது. அந்த காலத்துல அந்த கேமரா அப்படி ஒரு சவுண்டே இல்லாம எப்படி இப்போ எல்லாம் இந்த கேமராலாம் இருக்கோ அதே மாதிரி சத்தமே வராது. அது மாதிரி இருந்தது அந்த அந்த மிக்சல் கேமரான்னு சொல்றது.
அந்த கேமரா இருந்தது. இப்போ வந்து இந்த ஏரிஃப்ளெக்ஸ்னு ஒரு கேமரா, அது வந்து சொர்ன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த சத்தத்துக்காகத்தான் நாங்கள் வந்து டப்பிங் பண்ணுறோம். எங்களை போல உள்ள ஆர்டிஸ்ட்கள் அந்த காலத்து ஐயோ என்ன சத்தமே இல்லாமல் ஒரு கேமராவில் சைலன்ஸ், இந்த ஸ்டுடியோ ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடும். நாங்கள் என்ன பேசுகிறோமோ டைரக்டர் ஓகே சொல்ல மாட்டாங்க, அந்த சவுண்ட் இன்ஜினியர் தான் ஓகே சொல்லணும். ஏன்னா அவர் சுத்தமாக என்ன பேசியிருக்காங்களா கரெக்டாக பேசியிருக்காங்களா, சவுண்ட் இன்ஜினியர் ஓகே சொன்னா தான் அது ஓகே ஆகும். அவர் காதுல மாட்டிக்கிட்டு அவர் கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் ஓகே அப்படின்னு சொன்னா தான் டைரக்டர் ஓகே சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு காலம் அது. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது அப்படியே பேசுவோம். ஆனால் இப்போ இந்த கேமரா சத்தத்துக்காகவும் அப்புறம் வெளியே அவுட்டோர்னு வந்துட்டதுனால அங்கே உள்ள சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் டப்பிங்கிற ஒரு முறை வந்தது. இதில் என்ன எங்களுக்கெல்லாம் இப்போ வசதி அப்படின்னு சொன்னால், அங்கே ஏதாவது நம்ம விட்டுட்டோமா ஏதோ வளரிட்டோம்னா கூட பரவாயில்ல ஓகேன்றுவாங்க. ஏன்னா டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வேறு மாதிரி பேசி காமிக்கலாமா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஜோக் நடுவில் சொல்லிடலாமா, அதெல்லாம் சொல்லிடலாம். அந்த வசதிகள்லாம் இப்போ டப்பிங்கில் இருக்கு. அடுத்த நேயர், பல நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். இங்கு நமது நேயர்கள் கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள். ஆமா, யாரு கேட்க போறீங்க? ஓகே, நேயர்களுக்கு முதல் நான் கேள்வி நிறைய கேள்வி வச்சிருக்கோமா, நேயர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவங்க இருக்கட்டும் பரவாயில்ல, டிஸ்டர்ப்னு சொல்லாதீங்க, அவங்களும் பேசட்டும் நம்மளும் பேசுவோம். இன்னொரு நடிகர், அதாவது மிகவும் கவர்ந்த நடிகர், அவர் தெலுங்கு நடிகர், ஆனால் தமிழிலே சக்கை போட்டவர் ரங்கராவ் அவர்கள். அவருடைய நீங்கள் நடித்த அனுபவம் என்ன? அவரோட நான் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க சர்வர் சுந்தரம். ஆமாம், அந்த படத்துல அவர் ஒரு டைரக்டர், நான் வந்து ஒரு நடிகையை ஆக்ட் பண்ணேன். நிறைய ஆப்பிள் ஜூஸா குடிச்சிட்டு அது அருமையா ஆக்ட் பண்ணாரு. அந்த நீங்க அந்த காலத்துல தெலுங்குக்காரவங்க கண்ணம்பாமா, சௌத்ரிகா, அவங்கெல்லாம் என்ன அழகான தமிழ் பேசினாங்க. கண்ணம்பாமா பேசின தமிழ் சுத்தமா அப்படி அச்சர சுத்தமா இருக்கும். லாஸ்ட் எழுத்து வரைக்கும் அப்படியே கரெக்டா பேசுவாங்க. அப்படியெல்லாம் தமிழ் பேசினாங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். சாரி, நாங்கள் இப்போ பேசுறது தமிழ். நான் தமிழ்நாடு அப்படின்னு இது தமிழ் தான் சொல்றாங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தான் சொல்றாங்க. நான் தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி காதுல கேட்கறதுன்னு தெரியல. ஏபி நாகராஜன் மாதிரி உள்ளவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஐயோ தற்கொலை பண்ணிக்குவாங்க. சரிம்மா, இப்பொழுது சிவாஜியை பற்றி சொன்னீர்கள், எம்ஜிஆரை பற்றி சொன்னீர்கள், கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவார். அவருக்கு தான் நீங்க பயங்கரமான ரசிகர்கள். அவருடன் நீங்க நிறைய படங்கள், அவருடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். நிச்சயமா, அவரும் நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்தை விட அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிருக்கேன். சங்கர் சைமன், அப்புறம் குப்பத்து ராஜாங்கிற படத்துல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கேரக்டர். குப்பத்து பாஷை பேசிட்டு அந்த ஒரு பாடியை எடுத்துட்டு போகும்போது முன்னாடி அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுலாம் போவோம். ரொம்ப நல்ல நடிகர் அப்படிங்கறத விட நல்ல மனிதர், ரொம்ப நல்ல இதயமுள்ள மனிதர். நிச்சயமா அவர் படத்துலயும் நான் நிறைய ஆக்ட் பண்ணிருக்கேன். அண்ணாமலை, அருணாச்சலம், அது ஒரு பெயர் பெற்ற ஒரு பாத்திரம் இல்லையா? அண்ணாமலையில் நீங்க அவருடைய நடித்த ரொம்ப அருமையான கேரக்டர், ரொம்ப நல்ல, அவரும் நல்ல ரசிகர். என் கூட காமெடியாவும் ஆக்ட் பண்ணிருக்கேன். சங்கர் குரு அந்த படத்துல எல்லாம் ஒரு மாதிரி இங்கே எல்லாம் அவங்ககிட்ட வந்து மீசையெல்லாம் குத்துற மாதிரி எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணி, அவருக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, ரஜினிக்கு ரொம்ப நல்லா ஆக்கும்க்கா அப்படிலாம் பேசுவார், ரொம்ப நல்லா. சரி ஆச்சு, இப்போ நடிப்பெல்லாம் இருக்கட்டும், சரி இந்த டான்ஸ்ன்னு ஆடிங்களா நீங்க? ஏன் ஆடி இருக்கேன், நிறைய ஆடி இருக்கிறீங்க. அது முறையா கத்துக்கிட்டீங்களா? இல்ல, எதையுமே நான் நடிப்பும் சரி, வந்து பாடலும் சரி, நடனமும் சரி, முறையா எதையும் கத்துக்கல. கேள்வி ஞானம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் நான். இப்போ அந்த ஜில் ரமாமணி கேரக்டர்ல அப்படியே ஒரு குட்டிகரணம் போட்டு நீங்க பண்ணீங்களா இல்ல டூப் வச்சு பண்ணாங்க? இல்ல, கொஞ்சம் நானும். சரி, என்னுடைய தொழில் ரகசியம். என்னுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்களா பண்ணீங்க? ஆத்தா போய் சொல்லாதீங்க ஆத்தா அப்படிமா. சும்மா நான் தான்டா பண்ணேன் நீங்களா அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க பசங்க எல்லாம். நானும் தான் பண்ணேன் கொஞ்சம். சரி மனோரமா அவர்களே, சொல்லுங்க. பாரத தேசத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கையோடு டொரண்டோ ரசிகர்களின் அன்பில் கட்டுப்பட்டு இங்கு வந்திருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முன்பாக ஒரு முக்கியமான கேள்வி. உங்களது பிறந்த நாள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. மே 26, 1900. இங்க
இங்க வரைக்கும் வந்துட்டு வருது. சொல்லுங்க. மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு டிவிஐ கலையகத்தின் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக பல பேர் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக